ஹலோ மக்களே வணக்கம். நாளைக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் குடுப்பாங்க. தஞ்சாவூர்ல ஒரு ஸ்கூல்ல ஹால் டிக்கெட் வரலன்னு மாணவர்கள்லாம் ஒரே பயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் வந்து டெல்லியில இருக்க சிபிஎஸ்சி போர்ட்ல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன் ஹால் டிக்கெட் வரலன்னு கேட்டா, 10ஆம் வகுப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு ஸ்கூல்ல இவ்வளோ நாள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஒரு ஒரு கேட்டகரியில வந்து அவங்க அப்ளை பண்ணி மார்ச்லயோ இல்ல ஜூன்ல வர எக்ஸாம்லயே தான் அவங்களால எழுத முடியும். ஸோ கரண்ட்டா இருக்க எக்ஸாம்ல அவங்களால நாளைக்கு எழுத முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு மனநிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டது எனக்கு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இவ்வளவு நாளா அந்த ஸ்கூல் வந்து ஸ்கூல் தரப்புலயும் எந்த இதுவும் சொல்லாம இவ்வளோ நாள் வந்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க. அதே மாரி மாணவர்களோட பெற்றோர்களுக்குமே தெரியாம இருந்திருக்கு. மக்களே விழிப்புணர்வோட இருங்க. இந்த மாரி ஸ்கூல்னால உங்களோட குழந்தைங்களோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிரும். யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இவ்வளவு ஆர்வமா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால எக்ஸாம் எழுத முடியாதுன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. மிக ஒரு மோசமான விஷயம். எக்ஸாம்னாலே பொதுவா வந்து நமக்கெல்லாம் அப்படியே படபடன்னு இருக்கும். இப்போ வந்து அவங்களால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்களோட மனநிலை ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அவங்களுக்காக மாவட்ட கலெக்டரால என்ன பண்ண முடியுமோ அதை அவங்களுக்காக நின்று செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.